ஸ்ரீ கணேஷாய நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு நான் உங்கள்கிட்ட நாளை வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு பலகால கோலம் போட்டுட்டு பிள்ளையார், குலதெய்வம், சாய்பாபா 3 பேரையும் அந்த பலகால வச்சுடுங்கோ. அப்புறம் சொல்லிவிட்டு பிள்ளையாரோட அஷ்டோத்திரமும் அருகம்பில்னால் எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த அஷ்டோத்திரத்தையும் நான் சொல்லிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சாய்பாபாவோட 108 அஷ்டோத்திரத்தை நம்ம படிக்கணும். அந்த 108 அஷ்டோத்திரத்தை படிக்கணும். அது படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட புக்கு இல்லைன்னா ஸ்தவண மஞ்சேரியும் படிக்கணும் இல்லையா? அந்த ஸ்தவண மஞ்சேரியோட அதுக்குள்ளே அதை எப்படி படிக்கணும், 108 அஷ்டோத்திரத்தை எப்படி படிக்கணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்து நான் படிக்க கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். யார்கிட்ட புக்கு இல்லையோ, புக்கு இருக்கிறவா நீங்களே கூட படிச்சுக்கலாம். அந்த ஸ்தவண மஞ்சேரியில் இன்னொன்று என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா, அதில் ஒரு பேராவில் ஃபஸ்ட்டு சமஸ்கிருதத்தில் கொடுத்துருப்பான், அடுத்தது தமிழில் கொடுத்துருப்பான். யாருக்கு எந்த லாங்குவேஜ் தெரியறதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படித்து பாபாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. முடிவில் அந்த புக்கு கரெக்டாக முடிகிற தருவாயில் இது தாஸ்கனுவின் பக்தி மிகுந்த பிரார்த்தனைன்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல தாஸ்கனுங்கிற பேரை எடுத்துட்டு உங்கள் பேரை போட்டுக்கலாம். கூட உங்கள் கணவர், குழந்தைகள் எல்லாரோட பேரையும் சேர்த்துட்டு, இது ஃபார் எக்ஸாம்பிள் கௌசல்யா அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. அவள் என்னோடய பேர் கௌசல்யா. இது கௌசல்யாவின் பக்தி மிகுந்த பிரார்த்தனைன்னு சொல்லலாம். அல்லது கௌசல்யாவோட கணவர், குழந்தைகள் எல்லோருடைய பக்தி மிகுந்த பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து முடிக்கணும். கண்டிப்பாக படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும். அது பழங்களாக இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா கேசரி பண்ணலாம். கம்பல்சரி ரைஸ் நெய்வேத்தியம் பண்ணக்கூடாது அன்றைக்கி. இதெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அஷ்டோத்திரம் படிக்கிறம்போது நீங்கள் கண்டிப்பாக, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த பூஜையை நான் செஞ்சு நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன். நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்களும் நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. இப்போ இது யூடியூப் மூலியமாக உங்கள்கிட்ட சொன்னால் நீங்களும் அந்த பலன் அடைவீங்கிறதுனால தான் இதை உங்ககிட்டையும் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக நீங்கள் மல்லிப்பூனால் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன்னா பாபாவுக்கு மல்லினா ரொம்ப பிடிக்கும். அவர் ஷிரடியில் மல்லி தோட்டம் தான் வச்சார். மகானுக்கு எப்போதுமே, எல்லா மகானுக்குமே வாசனைனா ரொம்ப பிடிக்கும். வாசனை பூக்கள், அது மாதிரி வாசனை ஊதுபத்தி அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் சாய்பாபாவுக்கு மல்லிகைனா ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக நம்மளோட பிரார்த்தனை சக்ஸஸ் ஆகிடும். அதனால் தயவுசெய்து நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்கள் விருப்பம். இல்லை என்னால் மல்லிலாம் வாங்க முடியல, டெய்லி ஏதோ ஒரு இதில் பண்ணுறேன் அப்படின்னு டெய்லி பண்ண போகிறல, நீங்கள் ஏகாதசிக்கு தான் பண்ண போகிறல அஷ்டோத்திரம். அதை நீங்கள் இந்த மாதிரி மல்லியில் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு உடனே பாபா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் நாளைக்கு ஏகாதசி வச்சுக்கோங்க, கார்த்தால் படிக்க போகிற பிரம்ம முகூர்த்தம்னா முதல் நாளே எல்லார்கிட்டையும் உங்கள் ஆற்றுல இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நாளைக்கு நான் பூஜை பண்ண போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது உட்காந்து அடுத்த நிமிஷமே எழுந்திரிக்கக்கூடாது. ஏதோ குக்கரில் சாதம் வச்சுருக்கேன், இல்லை இது யாரோ கூப்பிடுறா அப்படிலாம் எழுந்திரிச்சு போகக்கூடாது. இது ஒரு தடவை மேட் போட்டுன்னு தான் உட்காரணும். வெறும் தரையில் உட்காந்து படிக்கக்கூடாது. நிறைய இது உங்களுக்கு தெரியும், நான் தெரியாதவாளுக்கு சொல்கிறேன். மேட் போட்டுண்டு தான் உட்காரணும். மேட் போட்டுண்டு உட்கார்ந்து ஒரு 2 பேரா படிக்கிறீங்க, அதுக்குள்ளே எழுந்திரிச்சு போகணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. முழுக்க அந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு, என்ன ஆரம்பத்தில் உங்களுக்கு 1/2 hour ஆகும். அப்புறம் போக போக பார்த்தா 10 நிமிஷத்தில் படிச்சுடுவேன். முதல் ஒரு வாரம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பவர், பயங்கர பவர் இந்த பூஜையில். முதல்ல நம்மளுக்கு நான் சொன்னேன், இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேங்கிறதுக்காகலாம் நீங்கள் இதை பண்ணணும்னு இல்லை. முதல்ல நம்மளுக்கு பாபா மேலே பயங்கரமான நம்பிக்கை, பொறுமை, பக்தி, ஸ்ரத்தை இது இருந்தாலே போதும். கண்டிப்பாக 100% இல்லை 200% உங்கள் பக்கம்தான் வெற்றி. இந்த பூஜையை பண்ணிவிட்டு உங்களுக்கு நிச்சயம் ஒரு 9 ஏகாதசி வேண்டின்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 6வது ஏகாதசிலேயே
உங்களுக்கு நல்ல நீங்கள் நினச்சது அதுக்கு தகுந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கோ, இல்லை ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைவேறினோன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கோ. ரொம்ப சந்தோஷம் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. கண்டிப்பாக புக்கு எங்கே கிடைக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். கிரியில் கிடைக்கும், இல்லைன்னா ஷிரடி சாய்பாபா கோவிலில் கிடைக்கும். நீங்கள் எங்கே வேணால் கிடைக்கும். இப்போலாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. ஸ்தவண மஞ்சேரி, தாஸ் கனுவின் ஸ்தவண மஞ்சேரி. இந்த புக்கையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அதே மாதிரி அஷ்டோத்திரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்தவண மஞ்சேரியை எப்படி படிக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். சில பேருக்கு படிக்க முடியாதவா விரதம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவள் இதை போட்டுட்டு கூடவே இதை கேட்டால் கூட சிரவணம் பண்ணுறது கூட ரொம்ப விசேஷம்தான். படிக்க முடியாதவா, படிக்க முடிஞ்சவா கண்டிப்பாக படிங்கோ. அப்புறமா இது எல்லாம் முடிஞ்ச உடனே உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனையெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த 2 ரூபாய் எடுத்து குலதெய்வத்தில் குலதெய்வம் கோவில் உண்டியில் போட்டுருங்கோ. இன்னொரு 2 ரூபாய் எடுத்து ஷிரடி சாய்பாபா கோயிலில் போட்டுருங்கோ. நான் எதுக்கு இவ்வளோ தூரம் எல்லாமே சொல்கிறேன்னா, எனக்கு அம்மா, அப்பா, குரு, தெய்வம் எல்லாமே எனக்கு சாய்பாபா தாங்க. நாங்கள் சாய்பாபா போடுற பிச்சையில் தான் சாப்பிட்டுருக்கோம். எனக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது. ஆனால் எல்லாமே எனக்கு பாபா தான். எங்கே போனாலும் போகாட்டாலும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஷிரடிக்கு போயிடுவேன். எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா வீடு மாதிரி அங்கே போய் ஒரு 3 நாள் இருந்துட்டு தான் வருவேன். நாங்கள் அவ்வளோ சாய்பாபா பக்தர். சாய்பாபா தான் எங்களுக்கு எல்லாமே. இன்றைக்கி நாங்கள் சுவாசிக்கிறது, நடக்கிறது, இன்றைக்கி வாழறது எல்லாமே அவரோட ஆசீர்வாதம் தான். அதனால தான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.